நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திவாசி 24x7 நியூஸ் சேனல். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மதுரை ஜூன் 19, 2026. மானாமதுரை ஆகாஷ் காவல்துறையினரால் அடித்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் அனைத்து மாவட்ட செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் கொலை செய்த காவலர்களை கைது செய்ய கோரி சிபிசிஐடி அலுவலகத்தை சிஐடி போலீஸுக்கு அந்த சிபிசிஐடி போலீஸு 100 நாள் 10ஆம் தேதியே சார்ஜ் எடுத்துச்சு. 10ஆம் தேதி சார்ஜ் எடுத்து 100 நாளாக அந்த சிபிசிஐடி என்ன பண்ணியிருக்கு, இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு? காவலர்கள் அப்படி குற்றவாளிகளை காவலர்கள்ன்ற ஒரே காரணத்துக்காக மெத்தரங்காட்டி போயிட்டே இருக்கு. இதே பொதுமக்கள் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிபிசிஐடி நேரம் எத்தனை பேரை கைது செஞ்சுருக்கோம்? 16 பேர்த்துக்கு 36 பேரை கைது செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போ 16 பேரில் 6 பேரை குற்றப்பத்திரிக்கையில் கொடுத்துருக்கிறதா காட்டியிருக்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 6 பேர் யாருக்கு தெரியல, மீதி 16 அந்த 10 பேர் யார், எப்படி அவங்கள அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. அதுக்காகத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முற்றுகை போராட்டத்தை அறிவித்து, இந்த முற்றுகை போராட்டத்தின் மூலமாக இந்த உயர் அதிகாரிகளை சிபிசிஐடி அதிகாரிகளை சந்தித்து விளக்கம் கேட்டுவிட்டு வந்திருக்கிறோம். 6 பேர் அவங்க சார்ஜெட்டில் போட்டுக்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் மீதி இருக்கக்கூடிய 10 பேரையும் குற்றவாளிகளாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டித்து அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இதுவே இன்றைக்கு உள்ள சூழ்நிலை. இன்குலாப் விடுதலை சிறுத்தை கட்சி மாநில அமைப்பு செயலாளர்.